ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கோபால் அயர்லாண்ட்லேருந்து எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்துட்டு கொரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரேடியோகிராஃபரை பற்றி பேசியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசியிருக்கேங்க. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஎல்டிஎஸ் தேவையா, எவ்வளோ ஃபீ எல்லாம் வந்துட்டு கிளியராக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கிளியராக பாருங்கள். உங்களுக்கு நிறைய டவுட் இருந்தால் என்னை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேடியோகிராஃபர் இருந்தால் அவருக்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I will say best of luck to each one of you. Thank you so much for watching the video. Friends, Google போயிட்டு www.koru.in அடிச்சுட்டு ஒரு என்டர் தட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹெல்த் அண்ட் சோசியல் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் சோசியல் கேர் ப்ரொஃபஷனல் ரிஜிஸ்டர்ட் வித் கோருன்னு இருக்கு. இந்த விசிட் சைட்டுக்குள்ளே போங்க. இந்த பேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளை ஃபார் ரெகக்னேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம வெளிநாட்டில் படிச்சிருக்கனால ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், டிசிஷன் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் 1 and 4 கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்ட் சீக்கிங் ஃபார் ரெகக்னேஷன் பார்க்கலாம், அது வந்து ரேடியோகிராஃபர். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அபவுட் த மெஷர்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. நம்பர் 3 தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதில் வந்து பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்மளுடைய வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஃபோட்டோ காப்பி வந்துட்டு நோட்ரியில் வந்து பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணணும். நோட்ரியில் பண்ணும்போது ஸ்டாம்ப் இருக்கணும், அவங்களுடைய சைன் இருக்கணும், அதை வெரிஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லணும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இமெயிலில் வந்துட்டு கோருவுக்கு அனுப்ப சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஐடி, பாஸ்போர்ட்டு. அந்த பாஸ்போர்ட் வந்துட்டு ஃபோட்டோ காப்பி எடுத்து நோட்ரி பப்ளிக்கில் சைன் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு எலிஜிபிலிட்டி பற்றி கேட்குறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு சர்டிஃபிகேட் ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் அது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ட் கேட்குறாங்க. எல்லாமே சர்டிஃபைடு அப்படின்னா வந்துட்டு நோட்ரியில் கையெழுத்து வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிலபஸ் கேட்குறாங்க, அதுவும் வந்துட்டு சர்டிஃபை தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணுறேன். இமெயில் அட்ரஸ் வந்துட்டு பாருங்கள், recognition@koru.in. எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே தான் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பிளேஸ்மெண்ட், நீங்கள் நம்ம படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா அதோடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நம்மளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது வந்து மோஸ்ட் ரீசெண்ட் தான் கேட்குறாங்க. மோஸ்ட் ரீசெண்ட்டு அவங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க, இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, அப்போ ஃபோன் நம்பர் அதில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு சேம் recognition@koru.in வந்துட்டு இமெயில் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுடைய எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சிபிடி சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் கொடுத்துடணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு ஃபீ வந்துட்டு €410. €410. நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் கம்மியாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி டயத்தில் நம்மளோட அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். தேங்க்யூ. பாருங்கள், ரேடியோகிராஃபர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐஎல்டிஎஸ் வந்துட்டு ஓவரால் 7 இருக்கணும். மற்ற கேட்டகரி இருக்குது, அதை வேணும்னா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் நீங்கள் ஐஎல்டிஎஸ் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக 7 எடுத்துருக்கணும் ஓவரால். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? எதாவது டவுட் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ரேடியோகிராஃபர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட சொல்லி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஐம் சைனிங் அவுட் திஸ் வீடியோ ஃப்ரம் அயர்லாண்ட், கோபால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.